ஒரு மாயமான காட்டுல எல்லா விலங்குகளும் மிகவும் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு வந்தது. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பொன்னிற மரம் இருந்தது. அதோட பெயர் நினைவு மரம். அந்த மரத்துக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருந்தது. அது யாராவது உதவி பெற்றுட்டு நன்றி சொல்லாம போனா அந்த மரம் அவங்களோட நல்ல நினைவையெல்லாம் மெதுவா அழிச்சிடும். ஆனா இந்த ரகசியம் காட்டுல இருந்த வயதான ஆமை ஆதிக்கு மட்டும்தான் தெரியும். அதே காட்டுல சிக்குன்ற ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு. சிக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், எல்லாரையும் சிரிக்க வைக்கும். ஆனா அதுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. யாராவது உதவி செஞ்சா அது 2 நாள்ல மறந்துடும். ஒரு நாள் சிக்கு மரத்துக்கு மேல ஏறி மாம்பழம் பறிச்சுக்கிட்டு இருந்தது. ஹஹா, இன்று எல்லா பழங்களையும் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த கிளை முறிஞ்சிருச்சு. அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே விழ போன நேரத்துல, இந்தா இதை பிடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அது துளின்ற ஒரு சிறிய முயல். துளி ஒரு நீளமான கொடியை வீசி சிக்குவை காப்பாற்றுனுச்சு. சிக்கு பயந்தபடியே கீழே இறங்குச்சு. துளி, நீ இல்லைன்னா நான் போயிருப்பேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சிக்கு சொன்னுச்சு. துளி சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல நண்பா அப்படின்னு சொன்னது. ஆனா அவங்க பேசிக்கிட்டு இருந்தத தூரத்துல இருந்த நினைவு மரம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மரத்தோட இலை மெதுவா சிவப்பா மாற ஆரம்பிச்சது. சில நாட்கள் போனுச்சு. ஒரு நாள் சிக்கு காட்டுல துளிய பார்த்தது. ஹலோ அப்படின்னு சிக்குவை பார்த்து துளி சொல்ல, சிக்கு குழப்பமா அவனை பார்த்துச்சு. நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே துளி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டு, நான் தான் துளி, உன்னை காப்பாத்தினேனே. சிக்கு சிரிச்சுது. நீ என்ன காப்பாத்தினியா அப்படின்னு அலட்சியமா சிரிச்சுட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிச்சது. அந்த நிமிஷம் காட்டுல பலத்த காற்று வீசினுச்சு. நினைவு மரத்துல இருந்து ஒரு பொன்னிற இலை கீழே விழுந்துச்சு. அத ஆதியாம பார்த்துட்டு, ஐயோ, மரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு மெதுவா சொன்னிச்சு. அடுத்த நாள்ல இருந்து சிக்குக்கு எல்லாமே விசித்திரமா நடக்க ஆரம்பிச்சது. அது தன்னோட வீட்டை மறந்தது, பிடிச்ச பழங்களை மறந்தது, நண்பர்களோட பெயர்களையும் மறந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு சிக்கு பயந்தது. ஒரு நாள் அது ஆற்றங்கரையில அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்போ ஆதியாம சிக்குவுக்கு பக்கத்துல மெதுவா வந்தது. சிக்கு, நீ யாரையாவது மறந்துட்டியா அப்படின்னு கேட்டது. சிக்கு யோசிச்சுது. இல்லையே. ஆதி தன்னோட குச்சியால நினைவு மரத்தை காட்டுச்சு. அந்த மரம் நன்றி மறப்பவர்களோட நினைவுகளை எல்லாம் எடுத்துக்கும். சிக்கு அதிர்ச்சி அடைஞ்சது. அப்படி ஒரு மரமா? ஆமா, உதவி செய்தவர்களை மதிக்காத மனசு இருந்தா நல்ல நினைவுகளும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு ஆதியாம சொன்னுச்சு. அப்போ திடீர்னு சிக்குக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு கொடி, ஒரு முயல், பிடிச்சுக்கோ. சிக்குவோட கண்கள் பெருசானுச்சு. துளி. சிக்கு உடனே துளிய தேடி ஓடுனது. ஆனா துளி எங்கேயுமே இல்லை. துளி துளி என்று காடு முழுசும் சுத்தி வந்தது. இறுதியா ஒரு பழைய மரத்துக்கு கீழே துளி அமைதியா உட்கார்ந்து இருந்துச்சு. சிக்கு மூச்சு வாங்க துளி கிட்ட ஓடி வந்துச்சு. துளி, என்ன மன்னிச்சிடு. துளி அமைதியா பார்த்துச்சு. இப்போ எப்படி நினைவு வந்துச்சு அப்படின்னு கேட்டது. நான் உதவி பெற்றத மறந்துட்டேன். ஆனா நீ செய்த உதவிய நினைவு மரம் எனக்கு திரும்ப கத்து கொடுத்தது. அந்த நேரத்துல முழு காடும் தங்க நிறமா ஒளிர ஆரம்பிச்சது. நினைவு மரத்தோட எல்லா இலையும் பச்சையா மாறிட்டு. ஆதியாம சிரிச்சுது. நன்றி உணர்வு திரும்ப வந்துடுச்சு. துளி சிரிச்சபடி ஒரு ரகசியத்தை சொன்னது. உண்மையிலேயே அந்த நினைவு மரம் மந்திர மரம் இல்லை. இப்போ அதிர்ச்சி அடைஞ்சது. அப்போ ஆதியாம சிரிச்சது. அது ஒரு சோதனை. யாராவது நன்றி மறந்தா எல்லாரும் மெதுவா அவங்கள விட்டு விலகி போறாங்க. அதனால்தான் வாழ்க்கை வெறுமையா தோணுது. அதை புரிய வைக்க நாங்க இந்த மந்திர மர ரகசியத்தை உருவாக்கினோம்.
அப்படின்னு சொன்னுச்சு. இப்போ வாய பொளந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்படின்னா என் நினைவுகள் போகலையா? இல்ல அப்படின்னு சொன்னுச்சு. ஆனா நன்றி இல்லாத மனசு இருந்தால் நல்ல நண்பர்கள் நிச்சயம் விட்டு போயிடுவாங்க. சிக்கு அமைதியா தலையை குனிஞ்சது. அதுக்கப்புறம் சிக்கு முழுசா மாறிடுச்சு. யாரு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சது. காட்டுல யாராவது கஷ்டப்பட்டா முதல்ல ஓடி வந்து உதவி செஞ்சது. ஒரு நாள் சிங்கராஜா எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டாரு. இந்த காட்டுக்கு மிகப்பெரிய செல்வம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. நன்றி மறக்காத மனசுதான். எல்லா விலங்குகளும் கை தட்டுனுச்சு. சிக்கு வெக்கத்தோட துளிய பார்த்தது. துளி சிரிச்சது. நினைவு மரத்தோட இலைகள் காற்றுல அழகா ஆடுனுச்சு. அது ஆமான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. உதவி செய்தவர்களை மறந்துவிட்டால் நினைவுகள் அல்ல, நல்ல மனிதர்கள் தான் நம்மை விட்டு போய்விடுவார்கள்.